தோகை மேல் உலவும் கந்தன் சுடற்கரத்தில் இருக்கும் வெற்றி வாகையே சுமக்கும் வேலை வணங்குவதோ எமக்கு வேலை. மகாகவி பாரதியார். ஆமாங்க, வைகாசி விசாகம் எத்தனையோ மாதம் விசாகம் வருது. ஆனால் இந்த வைகாசி விசாகத்திற்கென்று ஜோதிட சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் எல்லாமே உண்டுங்க. ஆமாங்க, வைகாசி மாதம்னாலே சூரியன் ரிஷபத்தில் இருப்பார், விசாக நட்சத்திரம் துலாத்திலே அமைந்திருக்கும். அப்போ சுக்கிராச்சாரியனுடைய ராசிகளாகிய ரிஷபம் துலாத்திலே சூரியனும் சந்திரனும் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் நாள்தான் இந்த வைகாசி விசாகமாகும். இந்த வைகாசி விசாகத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் உண்டுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி மட்டும் இல்லாமல் வானவியல் சாஸ்திரப்படி பார்த்திங்கன்னா, அஸ்ட்ரானமி பிரகாரம் பார்த்திங்கன்னா 6 நட்சத்திரங்களுடைய பெரிய கூட்டமைப்பாக இந்த விசாகம் நட்சத்திரம் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க. வி என்றால் பட்சி, சாகன் அப்படின்னு சொன்னால் அதாவது பயணிப்பவன், தொடர்ந்து பயணிப்பவன். அப்போ பட்சியாகிய மயில் மீது தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய விஷாகன், விஷாகன்னா முருகப்பெருமான். அப்படிப்பட்ட அற்புதமான நட்சத்திரமாகும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நட்சத்திரத்துக்கு இன்னும் பல விசேஷங்கள் உண்டுங்க. பொதுவாக நட்சத்திர மண்டலத்தை வடமண்டலம் தென்மண்டலம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குங்க. அஸ்வினி முதல் சுவாதி நட்சத்திரம் வரை உள்ள நட்சத்திரங்கள்லாம் வடமண்டலத்தில் வந்துடும். அதே போல் விசாகம் நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாமே தென்மண்டலத்துக்கு வந்துடுங்க. அப்போ தென்மண்டலத்தின் முதன்மையான நட்சத்திரமாக விசாகம் இருக்குதுங்க. அதனால தான் முருகப்பெருமான் அந்த நட்சத்திரத்திலே அவதரித்திருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ராதா அப்படின்னு ஒரு இதுவும் உண்டுங்க. அந்த நட்சத்திரத்துக்கு ராதான்னு ஒரு பேர் உண்டு. அதாவது மேலான படைப்பு அப்படிங்கிறது தான் ராதாங்கிறது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது அனுஷ நட்சத்திரம், அனுராதா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அப்போ அணு அப்படின்னாலே துணையாக வருவது, அணுக்கள். அவருக்கு இவர் தாங்க அணுக்கள் சீடர் அப்படிம்பாங்க. அணுக்கள்னால் கூடவே இருக்கிறவர். அப்போ துணையாக இருக்குது. அதனால் துணையாக வருவர். இப்போ அனுஷ நட்சத்திரத்தில் தான் வீரபாகுலேருந்து 9 பேர் அனுஷ நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு துணையாக அவதரித்திருக்கிறாங்க. அப்போ அனுஷ நட்சத்திரக்காரங்க மற்றவங்களுக்கு துணையாக இருப்பாங்க. எந்த ஒரு போராட்டம் நடந்தாலும் அது உண்மையாக இருந்தால் அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. பொதுவாக வைகாசி விசாகம் அப்படின்னாலே அதில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. நம்மாழ்வார் அவதரித்த ஒரு நட்சத்திரமாக இருக்குது. அதுக்கடுத்து வருடம் முழுக்க சந்தன காப்பில் மறைந்திருக்கக்கூடிய அகோபலமிடம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்திக்கு இன்றைய தினத்திலே அந்த சந்தனம் எல்லாம் கலைந்து அவருடைய சுயரூபத்தை நாம் தரிசிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாகும். அதே மாதிரி முயலகனை மிதித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ நடராஜ பெருமானை இன்றைய தினத்தில் போய் நம்ம வணங்கினோம்னா உடம்பில் இருக்கிற நரம்பு கோளாறுகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் தான் புத்த பிரான் கௌதம புத்தருடைய அவதார திருநாள் வைகாசி விசாகம். அதே போல் புத்த பிரான் ஒரு வைகாசி விசாக பூர்ணிமாவில் தான் அவர் ஞானமும் அடைந்தார். ஆமாங்க, அந்த அளவுக்கு ஞானம் தரக்கூடிய ஒரு நட்சத்திரமாகவும் இந்த வைகாசி விசாகம் நட்சத்திரம் இருக்குதுங்க. அதே போல் அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பாசுபாத ஆயுதங்கள் உள்ளிட்ட முக்கியமான பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கி கொண்ட ஒரு அற்புதமான திருநாளாக இந்த வைகாசி விசாக திருநாள் அமைதுங்க. சத்திய ஞான திருச்சபையை வடலூர் வள்ளலார் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளார் நிறுவியதும் வைகாசி விசாகத்தில் தாங்க. பொதுவாக வைகாசி விசாகம்னாலே முருகன் கோவிலில் பார்த்திங்கன்னா காவடி ஆட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்தது பால் குடம் எடுத்துகிட்டு வருவாங்க. அரோகரா அரோகராங்கிற ஒரு பஜனைகள் எல்லாம் அதிகமாக அந்த கோஷங்கள் எல்லாமே அரோகரா கோஷங்கள் அதிகமாக கேட்கும். முரட்டு பக்தர்களாகிய முருக பக்தர்கள் கடுமையாக விரதம் இருந்து வருவாங்க. அந்த விரதம் இருக்கிறதுல தான் முரட்டுத்தனம் காமிப்பாங்க, சாப்பிடாமல் கொள்ளாமல் வருவாங்க. சிவாலயங்கள் அம்மன் ஆலயங்கள்லையும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதனால் எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருளை பெற வைகாசி விசாக திருநாளாகிய இன்றைய தினத்திலே கந்தர் சஷ்டி கவசத்தையும் நாம் படிப்போம். முருகப்பெருமானை வணங்குவோம். அனைத்து வித நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, வைகாசி விசாக திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.